ரொம்பவே நல்லது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த பிரச்சனைக்கு இடையில அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த உறவுகள்கிட்டயே நம்ம வந்து வாழணும் அப்படின்னு ஒரு காலகட்டங்கள் வரும்போது, அதையும் அந்த தவறான உறவுகளையும் சமாளித்து நம்மளாலேயும் சந்தோஷமாக இருக்க முடியும் நம்மளுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா அவங்க கூடயே ட்ராவல் பண்ணலாம். இல்லை என்னால் சந்தோஷமாக இருக்க முடியாது, ரொம்ப எனக்கு கஷ்டமாக தான் இருக்கும், அழுதுகிட்டே தான் இருப்பேன், நான் வந்து கோவப்பட்டுக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து வேஸ்ட்டு. அவங்கள வந்து சமாளித்து நான் சொன்ன ட்ரிக்கை ஃபாலோ பண்ணிவிட்டு நம்மளுமே வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கணும். அந்த மாதிரி என்னால் சமாளிச்சுட்டு சந்தோஷமாகவும் என்னையும் நான் பார்த்துக்கவே முடியாது அப்படின்னு உங்களுக்கு நல்லா தோணுச்சு, நிறைய ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த உறவுகள்லேருந்து வெளியில் வந்துருங்க. அந்த மாதிரி உறவுகள் நம்மளுக்கு தேவையில்லை. ஸ்டார்டிங்கில் ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து பிரேக் பண்ணுறது கஷ்டமான ஒரு விஷயம்தான். ரிலேஷன்ஷிப்புன்னு வரும்போது எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் தான் சொல்கிறேன். அண்ணன், தம்பி, தங்கச்சி இந்த மாதிரி எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் கட் பண்ணுறது கஷ்டம்தான். ஆனால் ஃபஸ்ட்டு கட் பண்ணிட்டீங்க, தேவையில்லை அப்படின்னு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. இந்த வீட்டு பிரச்சனைகளெல்லாம் இல்லாமல் நம்ம வந்து எப்படி ஹாப்பியாக எப்படி இருக்கணும்னு சொன்னீங்களே, அது எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சுயநலமாக நம்ம வந்து மாறுறது. சுயநலத்திலே பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்கள காயப்படுத்தி சுயநலமாக இருக்கிறது வேற. சுயநலம்னா செல்ஃப் கேராக நம்மளை நம்ம டேக் கேர் பண்ணிக்கிறது வேறு சுயநலம். நான் சொல்கிறது 2வது கேட்டகரி. நம்மளை நம்மளே பார்த்துக்கிற சுயநலத்தை சொல்கிறேன். நம்ம ஹெல்த்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பாருங்கள். சில பேருக்கு தைராய்டு பிரச்சனைலாம் இருக்கலாம், வெயிட் லாஸ் பண்ணணும்னு இருக்கலாம், இல்லை இது ஹேர் வந்து ரொம்ப லாஸ் ஆகுது, ஹேரை வந்து மெயின்டைன் பண்ணணும் இருக்கலாம், நம்ம எதாக இருந்தாலும் இருக்கலாம். இல்லை ஒல்லியாக இருக்கவங்க குண்டாக இருக்கணும் இருக்கலாம், இல்லை ஃபேர் ஆகணும், நான் இன்னும் கொஞ்சம் என்னோடய கலரை இம்ப்ரூவ் பண்ணணும், இந்த மாதிரி எந்த விஷயமாகவும் இருக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும், எப்படி பண்ணணுன்றதை ப்ராப்பராக நம்ம வந்து கற்றுக்கலாம். இப்போ கற்றுக்கிறதுக்கு நம்ம கையில் இருக்கிற ஃபோனே போதும். இந்த ஃபோனு தேவையில்லாத விஷயங்களெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கான முயற்சிகளை நம்ம ஈடுபடணும். ஏன் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதிலலாம் நம்ம பிஸியாக இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத விஷயங்கள் மண்டையில் வரவே வராது. அப்படியே நம்மளுக்கு தலை போகிற விஷயங்கள் டென்ஷனில் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அதை நினைக்கிற அளவுக்கு கூட நம்மளுக்கு டைம் இருக்காது. நம்மளை எப்போ டேக் கேர் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு எப்படி ஹெல்த்தியாக சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம மைண்டு யோசிக்க ஆரம்பிக்கும். இந்த தேவையில்லாத விஷயங்களை பற்றி நம்மளுக்கு மைண்டு வந்து சிந்திக்காது. நம்ம ஒரு பக்கத்து வந்து நல்ல விதமாக போய்கிட்டே இருப்போம். நம்ம வாழ்க்கையில் ஷைன் ஆகிக்கிட்டே இருப்போம். நம்மளை ஃபுல்லாக டேக் கேர் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கான க்ரூமை வந்து நல்லா வந்து க்ரோ பண்ணிக்கிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்கள, அதுக்கப்புறம் நம்மளுக்கு உண்மையான உறவுகள் இருப்பாங்க இல்லையா, நம்மளை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கைவிட்டுறாமல் இருக்கிறதுக்கு, அவங்கள நல்லா பார்த்துக்கிறதுக்கு நம்ம என்ன வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சிந்திக்கணும். 2வது வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறீங்க அப்படின்னா, குழந்தை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் டக்குன்னு வந்து ஒரு வேலைக்கோ ஒரு எதுக்குமே பண்ண முடியாது. அந்த டைமில் நம்ம குழந்தை பெருசாகிட்டா நம்ம என்ன வேலைக்கு போகலாம், என்ன